இவ்வளவு கேடு கெட்ட கார்பரேட் அரசியல்ல என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லைங்க. பிரச்சனை வரும்போது நின்று அடிச்சு ஆடுறவன் தான் தலைவன், ஓடி ஒழிகிறவன்ல. 10 நாள் கழிச்சு வீடியோ கால்ல பேசுறவன் தலைவன் கிடையாது. குற்ற உணர்வும் பயமும் இருக்கும் போல இருக்கு விஜய்க்கு. நம்ம 41 பேரை கொன்னுட்டோம், மக்கள் கொலை வெறியில இருப்பாங்க. நாம ஊடகத்தை வச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணிருப்போம். ஆனா கிரவுண்ட் ஒர்க்ல வேற ஸ்டோரி நடந்துட்டு இருக்கோம். நம்ம போய் எவனாவது 4 பேர் வச்சு பப்பு வச்சுட்டாங்கன்னா நம்ம அசிங்கப்பட்டு போவோம். அதனால நம்ம கவனமா போகணும்னு கேட்கிறாரு என்னமோ தெரியல. நொய்டாவில இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து ராணுவ படை எதுக்கு வரணும்? ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க போலீஸ், எங்க துணை ராணுவ படை எல்லாமே லொப்பைங்களா இருக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. விஜய பாதுகாக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஓடி வரணும். இது என்ன மாதிரியான அரசியலை கட்டமைக்க நினைக்கிறீங்க? வணக்கம் தோழர்கள். நாடகம் 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 நடிப்புங்க போட்டு அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு விஜய். அவ்வளவு நாடகம் வெளியாயிடுச்சு. நேத்து ராத்திரி உத்தரப்பிரதேசத்துல இருந்து ராணுவம் போயிருக்கு விஜய் வீட்டுக்கு. ஏன் போச்சு? அதுக்கு பின்னாடி என்ன அரசியல்? இதை தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ கால்ல இறந்து போனவங்க வீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க, அனுதாபம் தெரிவிக்க பேசினார் இல்லையா? அத வீடியோ எடுத்து ஒரு உள்ளடி வேலை பார்த்தா அசிங்கப்பட்டு சிக்கி இருக்கிறானுங்க. இன்னொரு விஷயம், அந்த வீடியோ கால்ல கூட தலித்துகளோட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சாதி வெறியில சிக்கி இருக்கிறாப்ல விஜய் இன்னைக்கு. இதை தாண்டி பிரதமருக்கு கொடுக்கிற பாதுகாப்பு எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் கரூருக்கு போவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நின்று எழுதி கொடுத்திருக்காரு விஜய். இவ்வளவு கேடுகட்ட கார்பரேட் அரசியல்ல என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லைங்க. ஐயோ, இது ஒரு அரசியலுக்கான தகுதியே இல்லாத ஒரு கூட்டமா இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டுங்க. நேத்து மதுரை மாவட்டத்துல ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கிறாங்க. தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. என்ன தன்னால வெளிவரும்? அம்பட்டு வெளியே வந்துதான் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே. போலீஸ் மேல பழி போட்டீங்க, அங்க இருக்கிற செந்தில் பாலாஜி என்கிற எம்எல்ஏ மேல பழி போட்டீங்க, இங்க இருக்கிற அரசாங்கத்து மேல பழி போட்டீங்க. அவ்வளவுலையும் கார்பரேட் மாதிரி உட்கார்ந்துகிட்டு மொத்தமா இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு மொத்த வீடியோ போட்டு என்னென்னமோ வேலை பார்த்தீங்க. ஆனா உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாதுல்ல. மொத்த வீடியோவும் ஒன்னா வெளியே வந்து உங்க விஜயனுடைய மொத்த இமேஜையும் டேமேஜ் பண்ணிருக்கு. இந்த சூழ்நிலையில தன்னாலே வெளிவருமா? அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க, அப்புறம் என்ன தன்னாலே வெளிவரும்? ஒரு தலைவன் இருக்கிறான், கோர்ட்டு காரி துப்பி இருக்குங்க. நீதிமன்றம் ஓடினாங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதுல ஒரு பிரேயர் என்ன தெரியுமா அவங்க வச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல? இந்த உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, எங்களை பத்தி சொன்ன அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ யோகியனா இருந்தா அதை ஏன் போய் கேட்கிற? என்ன சொல்லி பிடிச்சு? நீ எல்லாம் ஒரு தலைவனா, அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டுச்சு. உண்மைதானே? ஏன் கரண்ட் கம்பியில தொங்கிட்டு இருக்காங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? நம்மளை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நார்த் இந்தியன் காரி துப்புற அளவு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க தமிழ்நாட்டுல. அவங்களத்தான் நம்ம சொல்லிட்டு போய் என்னங்கடா தற்குறியா இருக்கீங்கன்னு. இப்ப அதெல்லாம் தாண்டிய தற்குறிகளை உருவாக்கி வச்சிருக்காரு விஜய். கரண்ட் கம்பியில தொங்கிட்டு இருக்கான், டிரான்ஸ்பாரத்துல ஏறி நிக்கிறான், பிளெக்ஸ கிழிச்சு தொங்குறான் ஸ்பைடர் மேன் மாதிரி. என்னத்த சொல்றதுங்க? இத பூரா நீக்கணும்னு வேற பேசுறாரு. இவரு தலைவரா? தலைவர் இருக்கிறார் மயங்காதவன். என்ன தலைவன்? தலைவனுக்கு அழகு என்ன? பிரச்சனை வரும்போது நின்று அடிச்சு ஆடுறவன் தான் தலைவன், ஓடி ஒழிகிறவன்ல. 10 நாள் கழிச்சு வீடியோ கால்ல பேசுறவன் தலைவன் கிடையாது. பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த ராத்திரி போய் நின்று அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு, அவங்களுக்கு பொருளாதார உதவி செஞ்சுட்டு, மருத்துவ உதவி செஞ்சுட்டு, நாங்க இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றான். அவன் தான் தலைவர். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிஞ்சு கடலுக்குள்ள மலைக்குள்ளன்னு ஓடி ஒளிஞ்சு திறங்க ஆளுங்க. ஒண்ணு இல்லாத அல்லு சில்லு கூட ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல அத்தனை கணக்குகளை முடக்கிட்டு ஓடி ஒளிகிறாங்க, ஃபுல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு. நீங்க எல்லாம் தலைவன், உங்க கூட இருக்கிற இதுங்க பூரா உங்களுக்கு தொண்டைங்க. என்ன கதையா அதெல்லாம்? இப்பெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா என்ன முத கிழிச்சு எரிஞ்சிடணும் போல இருக்கு விஜய் குரூப் மாதிரியே. எனக்கு கடுப்பா அதுல பார்த்தா என்னென்ன நாடகத்தை போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. நேத்து டிஜிபி ஆபீஸ்க்கு போய் மனு கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, என்ன அட்டகாசம் அந்த மனுவில் பாத்தீங்களா? கடுப்பாவுங்க. அவ்வளவு இவர் என்னமோ இந்தியாவிலே ஒரு மாபெரும் தலைவன் மாதிரியும் இவர் இறங்கிட்டாருன்னா என்னங்க நீங்க ஒரு நடிகைங்க, அப்படித்தாங்க உங்க குவாலிபிகேஷனேவா. நீங்க விஜயகாந்த் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு 50 பேருக்கு ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சோறு போட்டார், அதனால அவர் கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் உதவின்னு கேட்டு போனவங்க அத்தனை பேருக்கு செஞ்சிருக்காரு, அதனால அவரை கொண்டாடுவாங்க. சினிமால இருந்து வந்தனால சொல்றேன். நீங்க என்னதான் செஞ்சீங்க? நேரடியா நடிச்ச 2 பேரை நான் உதாரணம் சொல்லிட்டேன். அரசியலுக்கு வந்தவங்க நீங்க என்ன பண்ணீங்க? அரசியலுக்கு வரப்போற தெரிஞ்சு
அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க ஆரம்பிச்சு தொகுதி வாரியா. எல்லாமே அரசியல் தான், தொகுதி வாரியா. நீங்க என்னதான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க? சூர்யா வராருன்னு அரசியலுக்கே வரல, அவர் எத்தனை 1000 பேரை படிக்க வச்சிருக்கிறார். எவ்வளவு அவமானங்களுக்கு இடையில விடுறா என்னால முடிஞ்ச நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறாருல்ல. எத்தனை பேர்ட்ட கையில காலில் விழுந்து யாரோ பெத்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாருல. நீ என்ன பண்ண? இத்தனை 1000 கோடியை விட்டுட்டு வந்த, இத்தனை 1000 கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்கு? ஒண்ணும் பண்ணல. ஆனா உங்களை ஒரு பிம்பத்துக்குள்ள வச்சு கடவுளுக்கு அடுத்த ஒரு இடத்துல உங்களை வச்சு பார்க்கணும்ன்ற சைக்கோத்தனம் உங்ககிட்ட இருக்கு. அதனால இதெல்லாம் கண்டிக்காம இதை வளர்த்து விட்டு பூஸ்டப் பண்ணி காசு கொடுத்து பூஸ்டப் பண்றீங்க. இவர் என்ன தெரியுமா எழுதி கொடுக்குறாரு? நான் போய் பார்க்க போறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும். சரி, அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கணுமா? இவர் போய் யாரை பார்ப்பாரா? வீடு வீடுக்கு போய் பார்க்க மாட்டாராம், அவங்க வாழ்ற இடத்துல போய் பார்க்க மாட்டாராம். அப்பதானே ஒரு தலைவனுக்கு அவங்க நிலைமை தெரியும். அவன் எந்த குடிசை வீட்டுல இருக்கான், எந்த ஓட்டு வீட்டுல இருக்கான், எந்த தெருவுல இருக்கான், அவன் குடிக்க சோறு இருக்கா அப்படின்னு பாக்குறவன் தானே தலைவன். ஆனா இவர் எல்லாரையும் மண்டபத்துக்கு வர வச்சிருவாராம். இவர் எப்பயுமே அந்த அரசியல் தானே. பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுல கூப்பிட்டு உட்காந்து அரிசி கொடுப்பாரு, பாதிக்கப்பட்டவங்க இடத்துக்கு போக மாட்டாரு. இப்பயும் பாதிக்கப்பட்டவங்களை மண்டபத்துல கூப்பிட்டு பேச போறாராம். ரைட்டு, மண்டபத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருவாராம். அதுலயும் பாதிக்கப்பட்டவங்க வீட்டாளுகளை தவிர வேற யாரும் வரக்கூடாதாம். சரி, எங்க தொண்டைங்கள்ல நிர்வாகிகளை தவிர எங்க தொண்டர்கள் வரக்கூடாது, அதை நீ சொல்லு. அதையே போய் கவர்மெண்ட் எழுதி கொடுக்குற. தொண்டர்கள் வரக்கூடாது, அப்புறம் ரசிகர்கள் வரக்கூடாது, அதோட சேர்த்து பத்திரிகைகள் வரக்கூடாது. பயம், சின்னதா தப்பு நடந்தா கூட போட்டு பொழந்துடுறாங்கல்ல தமிழ்நாட்டுல, அந்த பயம் பத்திரிகைகள்லாம் வந்துடவே கூடாது. நான் ஒரு மண்டபத்துலதான் அவங்களை அப்புறம் சந்திக்க போறேன். சரி, இப்ப நான் தனி விமானத்துல வருவேன். திருச்சியில இருந்து கரூருக்கும், கரூர்ல இருந்து திருச்சிக்கும் போற வழியில கிரீன் கார்பெட் இருக்கணும். எப்படியா? பிரதமர் கொடுக்கிற பாதுகாப்பு ஒண்ணு கொடுக்கணுமா? திருச்சியில இருந்து கரூருக்கும், கரூர்ல இருந்து திருச்சிக்கும் போற வழியில இவருக்கு ஒரு பிரதமர் கொடுத்த பாதுகாப்பு கொடுக்கணுமா? என்ன பண்ணுவாங்க பிரதமருக்கு எல்லாம் பாதுகாப்பு? அங்க போன் எதுவும் பிரதமர் கிராஸ் பண்ணும்போது போன்ல ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது, பாதுகாப்பு குறைபாடு வரக்கூடாது, போனு இதெல்லாம் கட் பண்ணுவாங்க, நெட்டு கிடைக்காம வச்சுக்குவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது. ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குற நேரத்துல ஒரு தாக்குதல் வந்துடக்கூடாது, அதனால ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது, சிக்னல்ஸ் இருக்காது. இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தாலோ அல்லது நம்ம பிரதமர்கள் வந்தாலோ அல்லது பெரிய ஆட்கள் யாராவது வந்தாலோ போடுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் முதலமைச்சர் ரோட்ல இறங்கி போயிட்டு இருக்காருங்க, துணை முதலமைச்சர் ரோட்ல போய் இன்னைக்கெல்லாம் செல்ஃபி எடுத்திருக்காருங்க. ஆனா இவர் ஒண்ணுமே ஆகல, ஒரு வார்டு மெம்பர் ஆகல. ஆனா இவர் வர்ற வழியில இவருக்கு பிரதமர் கொடுக்குற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துடணுமா? சரி, கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு யாரும் 4 பேர் 3 பேர் கூடாம பாத்துக்கணுமா? மண்டபத்தை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு யாரும் கூடாம பாத்துக்கணும். அப்புறம் விஜயோடைய வாகனத்துல பின்னாடி ஆளுங்க வராம போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்தணுமா? சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, எங்க பிரதமர் வந்தாலே அப்படி செய்ய மாட்டாங்க. இவர் ஒரு சினிமாக்காரரு போய் 41 பேரை கொன்னுட்டு வந்தாரு. அந்த குற்ற உணர்வும் பயமும் இருக்கும் போல இருக்கு விஜய்க்கு. நம்ம 41 பேரை கொன்னுட்டோம், மக்கள் கொலை வெறியில இருப்பாங்க, நாம ஊடகத்தை வச்சு இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணிருப்போம். ஆனா கிரவுண்ட் ஒர்க்ல வேற ஸ்டோரி நடந்துட்டு இருக்கோம். நம்ம போய் எவனாவது 4 பேர் வச்சு பப்பு வச்சுட்டாங்கன்னா நம்ம அசிங்கப்பட்டு போவோம். அதனால நம்ம கவனமா போகணும்னு கேட்கிறாரு என்னமோ தெரியல. ஆக ஒரு பெரிய தலைவர்கள் வர்றதுக்கான அந்த ரோட கிளியர் பண்ணி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அந்த பீஸுக்குன்னு தெரியல. நீ போறதே 41 பேரை பாக்குறதுக்கு, ஒரு சின்னதா ஒரு மாஸ்க் போட்டுட்டு போ, ஒருத்தனுக்கும் தகவல் சொல்லாத. எப்படி எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்தையோ அதே மாதிரி போய் பாரு. ஆனா அதை செய்ய மாட்டாரு. ஏன்னா இதை வச்சு ஒரு டிராமா. அப்ப 4 பேர் பின்னாடி வந்தீங்கன்னா நாங்க சொன்னோம், கவர்மெண்ட் செய்யல. அப்ப எதுக்குமே லாய்க்கலாம எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? உங்க தொண்டைங்களை அடக்க முடியாம நீங்க எதுக்கு தலைவரா இருக்கிறீங்க? இதை தாண்டி நேத்து வீடியோ கால்ல பேசினார் இல்லையா, வீடியோ கால்ல பேசினா வீடியோ கால்ல ஒருத்தர் பேசுறாரு, 50 பேர் படம் பிடிக்கிறாங்க. வீடியோ கால்ல ஒருத்தர் பேசுறாரு, 50 பேர் படம் பிடிக்கிறான். படம் பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போடுறான் பாருங்க, அப்படியே சோகமா ஒரு மியூசிக் போட்டு ஏத்தி விடுறோம். எவ்வளவு கேடுகட்ட அரசியலுங்க. எங்க தமிழ்நாடு 60கள்ல இப்படி அரசியல் பண்ணல. மொழி திணிப்பிற்கு எதிராக, இந்தி திணிப்பிற்கு எதிராக வெகுண்டெழுந்து உசுர கொடுத்து இந்த ஒரு அரசை உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இளைஞர்கள். தற்குறிகளா இல்ல, இப்படி எல்லாத்தையும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கல. 2வது நாடகத்தை பாருங்க. இவ்வளவு கூச்சம் இருக்காதங்க. பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க நொந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க.
ஒரு வீட்டுல 3 பேர் 2 பேரும் செத்து இருக்கிறாங்க, குழந்தைங்க செத்து இருக்கு, பொண்டாட்டி பிள்ளை 2 பேரும் செத்த வீடுகள் உண்டு. அதுல போய் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்து அதை பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜய் எல்லாம் லாயக்கே இல்லாத ஒரு பீஸ். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் விவகாரம் வெளியே வந்திருக்கு. யூடியூப் ப்ரூட்டஸ் சேனல்ல நேரடியா போய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சா எங்க கூட எல்லாம் பேசலன்றாங்க. செத்த 41 பேரு கூட பேசுறதுல என்ன பிரச்சனை? 41 குடும்பத்துல பேசுறதுல ஒரு 30 பேர் கூட மாத்திரம் பேசியிருக்காராம். அவரை நான் நேரா பாத்துக்கிறேன்ட்டாராம். அவ்வளவு டயர்ட் ஆயிருவீங்களா என்ன? குற்ற உணர்வே இல்லையா உங்களுக்கு? அதுலயும் இவங்க போய் யூடியூப் ரூட்டர்ஸ் சேனல்ல இருந்து போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க அவங்க? ஏங்க நானும் கேள்விப்பட்டேங்க, என் கூட எல்லாம் பேசலங்க, ஒரு சின்ன ஆறுதல் கூட விஜய் சொல்லங்க, ஒருவேளை நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன்றனால என் கூட பேச வேண்டாம்னு நினைக்கிறாரோ தெரியல, இருக்கிறவங்க கொடுப்போம் இல்லாதவனை தள்ளி விடுவோம் நினைக்கிறாரோ தெரியலங்க, ஒரு வார்த்தை பேசியிருந்தா ஆறுதல் பட்டிருப்போங்க. என் தம்பி விஜயோடைய தீவிர ரசிகங்க, அவன் பேரு கூட சதீஷ்குமாருங்க, ஆசையா போனாங்க, வேலை முடிச்சுட்டு ஆசையா போனாங்க, பொணமா தாங்க வந்தான் அப்படின்னு அவர் பேசுறாரு. பாருங்களேன், அந்த கூட்டத்துக்கு வேலையை முடிச்சுட்டு அந்த கூட்டத்துக்கு போகணும்னு போயிருக்கிறான்னா அப்போ எவ்வளோ ஒரு விஜயை பார்க்கணும்னு போயிருக்கிறான். அப்போ அந்த குடும்பத்துக்கு அவர் ஒரு நன்றி கடனுக்கு ஒரு ஃபோன் வார்த்தையாவது பேசியிருக்கலாங்க. ஒருவேளை ஜாதிக்கு இது தடுக்குதான்னு தெரியலிங்க, இல்லை இருக்கிறவங்களுக்கு தான் பார்க்கணும் இல்லாதவங்களுக்கு ஒதுக்கணுமான்னு தெரியலிங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் இந்த கும்பலுடைய நிலைமை. இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நேத்து நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு பெரிய ராணுவ படை விஜய் வீட்டுக்குள்ள போகுது. ஏற்கனவே மாநகர காவல் படை உள்ள போயிருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க விஜய்க்கு. மோடி அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் கொடுத்திருக்கிறாங்க. மாநகர காவல் படை போகுது, தமிழ்நாட்டினுடைய காவல் படை உள்ள போகுது 12:30. துணை ராணுவ படை எப்படிங்க இங்க வந்துச்சு? இவ்வளவு தூரம் வந்துச்சு. இப்ப கேக்குற கேள்வி என்ன? அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, அது உத்தரப்பிரதேசம் நொய்டாவில இருந்து வந்தாங்க அந்த துணை ராணுவ படையில 5 பேரு, அதனுடைய கமாண்டோவா இருந்தவர் சஞ்சய் குமார் அப்படின்றவரு அப்படின்னு சொல்றாங்க பத்திரிகையில. இப்ப நானா கேக்குறேன்னா, சஞ்சய் குமார் நொய்டாவில இருந்து ஓடி வந்தாரு. அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது புரியுதா? நான் என்ன பண்ணாலும் விஜய் என் கூட கூட்டணிக்கு வரமாட்டான், பாஜகவோட கூட்டணிக்கு போனா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டான்ற விஷயம் விஜய்க்கு தெரியுது. அப்ப விஜய்க்கு ஒரு உதவி செய்யற மாதிரி அந்த ஆள கூடுதலா முட்டு கொடுத்து தூக்குற மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலம், தமிழ்நாட்டுல அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்டதாக நேற்று ஒரு பைய பரப்புறான். கடைசியில் உள்ள போய் தேடி பார்க்கும்போது ஒண்ணும் இல்ல. அப்ப விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஊடகங்களை உருட்டி விட்டு வட சுடணும். அதுதான் இந்த கும்பலுடைய வேலை. என்னங்க இது? இப்போ நொய்டாவில இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து ராணுவ படை எதுக்கு வரணும்? ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க போலீஸ் எங்க துணை ராணுவ படை எல்லாமே லொப்பைங்களா இருக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. விஜய பாதுகாக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்தா ஓடி வரணும். இது என்ன மாதிரியான அரசியலை கட்டமைக்க நினைக்கிறீங்க? அப்போ வேணும்னே விஜய் ரொம்ப ஆபத்துல இருக்காரு, விஜய் பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்காரு, விஜய் பரிதவிக்கிற சூழல்ல இருக்காரு, அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, அவரை பாதுகாக்கிறதுக்காக நாங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆள் அனுப்பியிருக்கோம், ஒரு கமாண்டோ சஞ்சீவ் குமார் தலைமையில ஒரு டீம் அனுப்பியிருக்கோம் அவரை பாதுகாக்க. ஏன்னா ஒய் பிரிவு நீங்க தானே அனுப்புனீங்க, அவங்க எல்லாம் பாதுகாக்க மாட்டாங்களா? அப்ப என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, எத்தனை நாடகத்தை போடுறாங்கன்னு பாருங்க. விஜய் கணக்கச்சிதமா நடிக்கிறாருங்க. அழுதாரா நேத்தெல்லாம் வீடியோ கால்ல. இவ்வளவுன்னு கூச்சம் இருந்திருந்தாரா நேர்மையா இருந்திருப்ப. உன் முகத்தை பார்த்தாலே நீ பொய் சொல்றன்னு தெரியுது. நெஞ்சுக்குள்ள உண்மை இருந்துச்சுன்னா கண்ணுல தெரியுங்க. அது நெஞ்சுக்குள்ள உண்மை இருந்துச்சு, நெஞ்சுக்குள்ள வலிச்சிச்சு, நெஞ்சுக்குள்ள அப்படியே ரணமா இருக்கு ஈரக்குள்ள அறுத்த மாதிரினா கண்ணுல தெரிஞ்சிரும், முகத்துல தெரிஞ்சிரும், குரல் உடையுங்க. நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஊருக்கே தெரியும். அதுல இப்போ ராணுவ படை நடிப்பு ஒண்ணு, வீடியோ கால் நடிப்பு ஒண்ணு, பிரதமருக்கான நடிப்பு ஒண்ணு. எத்தனை நடிப்பு நடிப்பீங்க? உங்க கார்பரேட் அரசியல்லாம் இங்க செல்லாது மிஸ்டர் விஜய். நாங்களும் உங்களை மரியாதை கொடுத்து ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும் வரட்டும் போட்டோம், என்னதான் இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் நாங்க நினைக்கிறதுனால மண்டையில மிளகா அரைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? காதுல பூச்சி திட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கா?